அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண வெள்ளிங்கிரி மலையேற்றத்தோட ஒவ்வொரு மலையிலையும் நான் சந்தித்த சவால்களான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெள்ளிங்கிரி மலையில் மேலே ஏற்பட்ட பல அற்புதமான நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இவரை பற்றியும் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதுவும் பாருங்கள், இங்கிலீஷ்காரரோட வீடியோ. இந்த சவால்கள் நிறைஞ்ச மலையேற்றத்தில் ஒவ்வொரு மலையாக நம்ம கடந்து சிவபெருமான் இருக்க 7வது மலையை நம்ம ரொம்ப தூரத்தில் இருந்தே நம்ம தரிசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த நாங்கள் காட்டியிருக்க இடத்துலேருந்து சிவபெருமான் இருக்க மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ நாங்கள் மேலே 3 கிலோமீட்டர் ஏறி வந்தால் தான் இந்த இடத்தையே நாங்கள் வந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லோரும் நினைக்கிற மாதிரி சமாதானமான இடத்துல நடந்து மேலே மலைக்கு போயிடலான்னு நினைக்கிற மாதிரி கிடையாது. ரொம்ப சவாலான பயணம். அது சொல்கிறதுலேயே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிகவும் சவாலான, மிகவும் மனதைரியம் வேண்டிய, உடல் பலம் வேண்டிய ஒரு பயணம். ஏன்னா நான் போகிற வழியிலே நிறைய பேர்த்த பார்த்தேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. முதல் மலையும் இந்த 7வது மலையும் ஏறும்போது நம்மளுக்கு சிவபெருமானோட துணை வேணும். வெள்ளிங்கிரி பயணம் இனிதே ஆரம்பம். ஸோ இன்னிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நம்ம வெள்ளிங்கிரி மலையை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, கோயிலுக்கு போகணும், வெள்ளிங்கிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோ தான். ஸோ நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி கோயிலுக்கு போகிறது, கோயிலில் வந்து மலையில் வந்து என்ன எப்படி ஏறலாம் அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளிங்கிரி பயணம் வந்து ஈஸ்வரனோட அருள் கிடைக்கிறது அப்படின்னா, வெள்ளிங்கிரி மலையில் வந்து பார்க்கும்போது அவரோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். மனசில் நம்ம போகணும், கோயிலுக்கு போகணும்னு நினச்சாவே கண்டிப்பாக அடுத்த வருஷமோ இல்லை இந்த வருஷம் நினைக்கிறீங்களா, இதே வருஷம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மலைக்கு ஏறிடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஈஸ்வரனோட அருள் வந்து மனசாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான் போன வருஷம் நினச்சேன் போகணும் கோயிலுக்கு அப்படின்னு. இந்த வருஷம் வந்து காலையில் நேற்று வந்து கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு, நீ கிளம்பிட்டேன். ஸோ வாங்க அப்படியே வீடியோவை பாருங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா தகவலுமே நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வெள்ளிங்கிரி போகிறதுக்கு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போயிடணும். அப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து விடிகாலையில், இது வந்து நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் நான் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து பார்த்திங்கன்னா விடிகாலையில் 5 மணிக்கு வெள்ளிங்கிரிக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். வெள்ளிங்கிரி பயணம் நினச்சோன்னே எல்லாராலையும் கிளம்ப முடியாது. அதனால் நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் கேட்கும்போது அவங்களாம் யாருமே வரல. ஸோ நான் தனியாக தான் கிளம்பியிருந்தேன். அப்படி நம்ம தனியாக போகிறோமே அப்படின்னு மனசில் கவலையோடு இருந்தது. சரி பரவாயில்ல, போகலாம், கோயிலுக்கு போகிறோம், நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சிட்டு போயிருந்தேன். அப்படி நான் கோயம்புத்தூர்லேருந்து வெள்ளிங்கிரி கிளம்பும்போது பார்த்தது தான் வந்து சரவணகுமார். இவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் நேராக போய் ஈசாவில் கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு அங்கே இறங்கிட்டோம். ஸோ ஈசாவிலேருந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி பூண்டி மலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப்போது காலையில் வாங்கினாங்க. போய் ஷேர் ஆட்டோவில் நம்ம இறங்கும் போது அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வர அண்ணா பேர் வந்து முருகன். ஸோ முருகன் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை அப்படின்னு ஆட்டோவில் ஏறி ஜம்முன்னு ஏறி உட்காந்தாச்சு. கிலோமீட்டர் தான் பஸ்ஸு வந்து வரணும் அப்படின்னா ஈசா யோகாவில் வந்து இந்த டைமில் பஸ்ஸு கிடையாது. ஸோ அதனால் ஆட்டோவில் போகிறோம். பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தால் 9 மணி ஆகிடும். டைம் வந்து 7 மணி ஆகும். ஸோ நாங்கள் வந்து ஈசா யோகாவிலேருந்து வெள்ளிங்கிரிக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து சீசன் டைமுனால காலையில் நேரத்துலேயே வந்து பஸ்ஸு வந்து வந்துருச்சுன்னா இங்கே ஈசாவிலேருந்து வெள்ளிங்கிரி மலை வரைக்கும் ஆட்டோவில் போய்க்கலாம். நம்மளுக்கு தெரியல, நம்ம வந்து நேரத்தில் ஒரு அங்கேருந்து காந்திபுரத்துலேருந்து 6:30 தான் பஸ் நினச்சோம். 6:30 7 மணிக்கு தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் வந்தால் இங்கேருந்து மலைக்கு போகிறதுக்கும் நேரத்தில் போயிடலாம். பாருங்க, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறோம். இதுக்கு மேலே வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் தான் துணை. அதான் மே மாதம் வரைக்கும் இருக்குமாண்ணா? மே மாதம் வரைக்கும் ஃபுல்லாக.
நாங்கள் இதுகிட்டே வந்துடுவீங்க, அடிவாரத்துட்டு வந்துடுவீங்க. ஆமாம். சரி சரி, நம்பர் வாங்கிக்கிறோம், தேவைப்பட்டால் நீங்கள் காலையில். ஆனால் போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்துடும். ஆ, எத்தனை பேர் இருக்கு? நாங்கள் 4 பேர் போகிறோம். ஃபோன் பண்ணுங்க, நான் வரேன். சரிண்ணா. ஏங்க சார், நான் வாங்கிக்கலாம்ல. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்னா பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. ஆ. ஸோ நம்ம வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். காலையில் வந்து டைம் 7 மணி. நேரத்தில் வந்து இப்போ சீசன் டைம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு பஸ்ஸு கோயம்புத்தூர்லேருந்து 5 மணிக்கெலாம் இருக்க மாட்டிருக்கு. 5 இல்லை 4:30 அந்த டைமுக்கு. ஸோ ஷேர் ஆட்டோவில் தான் நான் வந்திருக்கேன். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அது ரீசனபுளான அமௌண்ட்டு தான். ஏன்னா ஒரு 2-3 கிலோமீட்ரு அங்கேருந்து வரும். ஸோ வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. வந்தாச்சு. அண்ணனோட ஆட்டோ வந்து முருகன் ஆட்டோ. அவரோட ஃபோன் நம்பர். அவர் வந்து அன்டைமில் இந்த மாதிரி நைட்டில் அப்படின்னு கால் பண்ணால் கூட வந்து ஆட்டோவில் பிக்கப் பண்ணி காந்திபுரம் வரைக்கும் போகிறவங்களும் போகிறாங்க. இல்லை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப் இருந்தால் அப்படின்னா கூட அங்கே போய் ட்ராப் பண்ணுறாரு. ஒரு ரீசனபுளான அமௌண்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படியே நடக்கும். உண்மையாகவேங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி வந்து நான் பஸ்ஸில் சடனாக மீட் பண்ண சரவணகுமார் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே வந்திருக்காரு. அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. சரவணகுமார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவங்க 2 பேரும் வந்து அவங்களோட கம்பெனி கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இவங்களாம் வந்து நம்ம தனியாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃப்ரெண்டு கிடச்சிட்டாரு. இவர் வந்து சரவணகுமார். இப்போ அவங்க எல்லாமே சூப்பர். வாங்க போகலாம். லெஃப்ட் சைடில் தடி இருப்பீங்க நீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கணும் தானே? வேட்டி கட்டிட்டு வருவோமான்னு பார்க்குறோம். மாப்பிள்ள வேட்டி கட்டிட்டு வருமா இல்லையே வருவோமா? ஸோ ரொம்ப நாளாக எங்கிட்ட காவி கலரில் ஒரு துண்டு இல்லை அப்படின்னு ஒரு ஏக்கமாகவே இருந்தது. என்ன காரணம்னா, முருகருக்கு வந்து காவடி எடுத்தாலும் சரி, இல்லை முருகர் கோயிலுக்கு போனாலும் அந்த துண்டு இருந்ததுன்னா இடுப்பில் கட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேஷ்டி துண்டு வாங்கணும்னு சொன்னாங்க. அப்படியே நானும் வந்து செட்டாக அவங்களோட சேர்ந்து வேஷ்டி துண்டு வாங்கிட்டேன். எனக்கே வந்து ஒரு அதிசயமான நிகழ்வாக இருந்தது அந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சது. ஸோ நான் போன டேட் வந்து February 9, 2025. ஸோ கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் மலைக்கு ஏறுறது காலையில் நேரத்தில் 7:30 மணிக்கு ஏறுறோம். இந்த டைமுக்கு வந்து கூட்டம் ஓரளவுக்கு ஏறுற கூட்டத்தோடு அங்கே மலையிலேருந்து இறங்குற கூட்டம் நிறையா இருந்தது. இன்னும் முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா அதில் மலைக்கு ஏறியிருப்பாங்க. ஸோ நாங்கள் காலையில் இப்போ வந்தது நேரத்துலேயே வந்துவிட்டோம். ஸோ அடுத்து அன்னதானம் கூடத்துக்கு போகிறோம். காலையில் வந்து அன்னதானம் சாப்பாடு அங்கே கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு மலை ஏற போகிறோம். தடி பார்த்திங்கன்னா நம்ம மலை ஏறுறதுக்கு ஒரு தடி 30 ரூபா வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ மலைக்கு வந்தாச்சு. தீயும் வந்து இதுமாரி வந்து ஃபாரஸ்ட்டு தான். மலை அடிவாரத்துலேருந்து ஒரு கம்பு வாங்கியாச்சு. கம்பு வந்து 30 ரூபா. நம்ம வாங்கிட்டு இந்த கம்பை வந்து நம்ம கோயிலுக்கு மலை ஏறுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து போட்டு போகணும். ஸோ எல்லாமே வந்து இறைவன் அருள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். வீட்டிலேருந்து கிளம்பி தனியாக வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இறைவனோட அருள் தான். ஸோ முருகர் இருக்காருங்கிறதுக்கு கூட முருகர் வந்து பேர் இருக்க சரவணகுமார் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் தனியாக வரேன்னு பயந்துட்டு இருந்தாங்க. தனியாக வரல, கூட தகவல் துணை இருக்காரு. ஓகே, மலை ஏறுறதை அடுத்தடுத்து வீடியோவே காட்டுறேன். ஸோ எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதயம் பலவீனமாக இருக்கவங்க, நுரையீரலில் ஏதோ பிரச்சனை இருக்கவங்க, மூச்சு வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, அது மாதிரி இருக்கவங்க யாருமே வர வேணான்னு சொல்லி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடிவாரம் இப்படி தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து ஆட்டோவில் இருந்து இறங்கி கோயிலுக்கு வந்து ஜஸ்ட்டு இப்படியே மலை ஏறணும். இங்கே முன்னாடி போய் நான் காட்டுறேன். கீழே சாமி கும்பிட்டு கிளம்பணும். கீழே அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இருக்குது. கீழேயே வந்து வேணுங்கிற அளவுக்கு எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இங்கே வரிசையாக இருக்குது. பாருங்க, கூட வந்த பசங்க அவங்க தான். அப்புறம் கீழே வந்து டீ கடை, இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு, தண்ணி, ஸ்நாக்ஸு, A to Z எல்லாமே இங்கேயே வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம மேலே மலைக்கு ஏறணும். ஸோ தரிசிச்சுக்குங்க. இங்கே கீழே அடிவாரத்தில் இருக்க வெள்ளிங்கிரி ஆண்டவர், அப்புறம் மனோன்மணி அம்மாள், அப்புறம் பூண்டி விநாயகர் கோயில் 3மே வந்து கீழே அடிவாரத்தில் இருக்குது. இவங்களை கண்டிப்பாக தரிசிச்சுட்டு தான் மலைக்கு மேலேயே ஏறணும். கோயிலோட முன் வளாகம் இப்படி தான் இருக்கும். கோயிலில் அந்த மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உடல் தகுதி இருந்தால் மட்டும் மலை ஏறுங்க. ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரலில் ஏதாவது ப்ராப்ளம், வீசிங், ஏதாவது பிளட் ப்ரெஷர், சுகர் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து மலை ஏற்றத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அடிவாரத்தில் சாமி கும்பிட்டுங்கிற மாதிரி ஒரு செகண்ட் கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறுத்தலை. நான் போய் இப்போ கேட்டுகிட்டே இருந்தேன். அது நான் சாயந்தரம் வர வரைக்குமே அது ஓடிட்டு இருந்தது. ஏன்னா வந்து மலைக்கு ஏறுறவங்களுக்கு அது மனசில் பதியணுங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா மிக மிக ரொம்ப சவாலான பயணம்னே சொல்லலாம். ஈசனை தேடி மேலே மலைக்கு வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போகணுன்னா
நீங்களே உங்களோட உடம்பை எப்படி உங்களோட உடம்பு தகுதிங்கிறத நீங்களே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு மலைக்கு ஏறுங்க. அது போக இன்னொரு விஷயம், மலைக்கு ஏறும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் மலைக்கு ஏறும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு 2 லிட்டர் கையில் இருக்கணும். மேலே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சொனையில் தண்ணி வருது, இருந்தாலும் கீழே வந்து அந்த 2 சொனை இருக்கிற இடத்து வரைக்கும் போகிறதுக்குன்னா குறைஞ்சது 1.5 லிட்டர் தண்ணியாக உங்கள் கையில் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா கால் வலி அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஏறுறது ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து 3/4 அடி 1 அடி உயரம் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கால் எடுத்து வச்சு ஏறணும். அதனால் அந்த மாதிரி வலி நிவாரணியான இது எடுத்துங்க, க்ரீம் எடுத்துங்க. அந்த ஸ்ப்ரே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால் க்ரீம் மாதிரி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேண்டைடு அந்த மாதிரி வந்து சப்போஸ் புண்ணு ஆகாது, காலில் ஏதோ ஒரு இடித்து ஏதோ சின்னதாக ரத்தம் வருதுன்னா அந்த மாதிரி பேண்டைடு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மலையேறதுக்கு தேவையான பொருள் மட்டும் இப்போ உங்களோட பேக் பேக்கில் வச்சுட்டு மீதி எல்லா பொருளையுமே இங்கே கிளாக் ரூம் இருக்குது, கொடுத்துட்டு போயிடலாம். உங்கள் பாருங்க, காலையில் நேரத்தில் வந்து 7:30 மணிக்கு அன்னதானம் உப்புமா போடுறாங்க கோயிலில். அன்னதானம் உப்புமாவோ பொங்கலான்னு தெரியல, பார்த்தா தெரியும். காலையில் நேரத்துலேயே வந்து அன்னதானம் நடக்குது. எவ்வளோ கூட்டம்! இன்னும் ஒருத்தர் அன்னதானம் இருக்காதுன்னு மாதிரி சொன்னாங்க, நான் இருக்குது. காலையில் நேரத்துலேயே போடுறாங்க பொங்கல் சூடாக, வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இங்கே விநாயகரை கும்பிட்டாச்சு. அடுத்து வெள்ளிங்கிரி ஆண்டவரை கும்பிட்டு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டோம். வீட்டிலேருந்து கொண்டு வந்து புளி சாதமும் சாப்பிட்டு நல்லபடியாக வந்து மலை ஏற போகிறோம். மேலேயே வந்து இதே மாதிரி ஒரு வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடோட, ஏன்னா அவர் உள்ளே வந்தோடனே கோயிலுக்குள்ள வந்தோடனே பல அற்புதத்தை நிகழ்த்துறாரு. அதனால அவர் தரிசிக்க போகிறதுலாம் வெள்ளிங்கிரி ஆண்டவரே. ஸோ கோயிலுக்கு முன்னாடி நிற்கிறோம். காலையில் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு அதுக்கும் கோயில் வந்து தகதகன்னு நின்றுது. மேலேயும் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவரையும் தரிசிக்க போனோம். கோயிலுக்கு உண்மையாக வந்த உடனே ஒரு பல அதிசயங்களை நிகழ்த்திருக்காரு. நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். மேலே மலையிலையும் வந்து அவர் சீக்கிரம் தரிசித்து இந்த ஒரு பரவசத்தை வந்து அடைவேன் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கும் ஒரு சந்தேகமும் இல்லை. நினைக்கிறேன்பா. அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு கீழே அடிவாரத்தில் சாமி கும்பிட்டோம். அப்படியே சாமியை ஒரு சுற்றிட்டு வலது கை பக்கம் அப்படியே மேலே மலைக்கு ஏற வேண்டியது தான். அடி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். படி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் படி ஸ்டார்ட் ஆகுது. இதிலேருந்து மேலே ஒவ்வொரு படியாக மேலே ஏற வேண்டியது தான். வெள்ளிங்கிரி ஆண்டவரோட துணை கொண்டு அவர் தரிசிக்க காலையில் நேரத்திலே கிளம்பிட்டோம். மணி வந்து இப்போ 7:45 இருக்கும். ஸோ இப்படியே நாங்கள் வந்து மலை ஏறுறதுக்கு ஆரம்பித்தோம். இங்கேருந்து தான் வந்து படி ஸ்டார்ட் ஆகுது. நல்லா வந்து கீழே அடிவாரத்தில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லிங்கேஸ்வரரும் துர்க்கை அம்மனும் இருப்பாங்க. அவங்களையும் நல்லபடியாக வணங்கிட்டு அப்படியே வந்து படி ஏற ஆரம்பித்தோம். முன்னாடியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பசங்க வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நானும் இதுதான் ஃபஸ்ட்டு முறை வெள்ளிங்கிரி கோயிலுக்கு இந்த மாதிரி மலை ஏறுறதுக்கு வரேன். நானும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலுக்கு மலை ஏறி போனதே கிடையாது. ஸோ அவங்க இருந்ததுனால எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம், தனியாக போகிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு ஜாலியாக இருந்தது. வந்து ஆரம்பம் மலையேற்றத்தோட ஆரம்பமே இந்த இடம் தான். ஸோ நம்ம வந்து கீழே முன்னாடி வந்து பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. வாட்டர் பாட்டில் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். 20 ரூபா போட்டு எடுத்துகிட்டு போகணும். கீழே வரும்போது அந்த வாட்டர் பாட்டிலை காட்டிட்டு அந்த 20 ரூபாய் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். வெள்ளிங்கிரி ஆண்டவரோட துணைகிருந்து மேலே வந்து பயணத்தை ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் வெள்ளிங்கிரி ஆண்டவரோட ஸோ கீழே தான் கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ அழகாக வந்து மலை ஏற போகிறோம். பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குதுன்னு. இந்த மலை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ரொம்ப செங்குத்தாக தான் போகும். அதுக்கு உண்டான இடத்துல தான் நிற்கிறோம். உங்களோட உடல் தகுதியை வந்து இந்த மலையே செக் பண்ணிடும். ஏன்னா எல்லா படியுமே கிட்டத்தட்ட 1 அடி 1.5 அடி உயரம் இருக்கும். ஒரு படிக்கு இன்னொரு படிக்கு மேலே ஏறுறதுக்கு ரொம்ப செங்குத்தான மலையே வந்து நம்ம ஒரு 90 டிகிரி அப்படியே ஏறுற மாதிரி இருக்கும். செங்குத்து மேலேருந்து இறங்குறவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சாமி தரிசனத்துக்கு போய் சாமியை பார்த்துட்டு இப்போ காலையில் நேரத்தில் கீழே இறங்கிட்டாங்க. இந்த மூங்கில் தடி வந்து கோயிலுக்கு போயிட்டு கொண்டு அவங்க வந்து போட்டுட்டு போயிடுவாங்க, வரவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ தடி வந்து வேணுன்னா நம்ம வாங்கிக்கலாம் 30 ரூபா போட்டு. நான் வந்து புது தடியை வாங்கிட்டேன். இங்கே கொண்டு போகிறவங்க பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வராங்க. நான் வந்து கோயிலுக்கு கொண்டு போனதே சரி இன்னொருத்தருக்கு உபயோகம் ஆகட்டும் அப்படின்ட்டு அங்கேயே நான் தடியை வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு சில பேர் வந்து அங்கே அந்த தடியை வீட்டுக்கும் கொண்டு வராங்க, அது அவங்களோட விருப்பம். பட் நான் வந்து அந்த தடியை அங்கேயே வச்சுட்டு
வெள்ளிங்கிரி ஆண்டவரை நம்பி மேலே மலைக்கு ஏற போகிறேன். காலை வெயிலுக்கு அதுக்கும் பாருங்கள், மலையில் இருக்க ஈஸ்வரர் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுதுன்னு. மஞ்சளுக்கும் அதுக்கும் நகரத்துக்கும் சூப்பராக இருக்குது. காலையில் நேரத்துக்கு கரெக்டாக டைம் 8 மணி ஆகிடுமோ, 8:08. இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது தான் மொதல் மலை. வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு முதல் பயணமாக அந்த முதல் மலையை கிராஸ் பண்ணணும். அடுத்தடுத்து 2, 3, 4 அப்படின்னு 7 மலையை தொடர்ந்தால் தான் நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை போய் தரிசிக்க முடியும். எல்லா மலைகளுமே இப்படி செங்குத்தாக இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு 4 மலை வரைக்குமே இந்த செங்குத்து வந்து பயணம் அப்படியே தொடரும். 4வது மலையிலேருந்து 5வது மலைக்கு போகும்போது தான் நம்மளோட ஒரு சமதளமான மலை வந்து வரும். அது வரைக்குமே இந்த மலை வந்து இப்படியே தான் போகும். இந்த மாதிரி கல் பாறைகள் தடம் வந்து பார்த்திங்கன்னா மண் தடமும் இருக்கும், அதுலேயே பாறைகளும் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சு எல்லா பாறைகளும் வந்து ஒரு சில இடத்துல வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து நவுந்துருக்கும். ஸோ பார்த்து தான் எல்லா இடத்தையும் பொறுமையாக ஏறணும். எல்லாம் முருகரும் வெள்ளிங்கிரி ஆண்டவரும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்கல கோயிலுக்கு வந்து இந்த டைமுக்கு வருவாங்க. அப்பா தெரியாது, ஏன்னா திடீர்னு படி ஏறி வந்து செங்குத்தாக இருக்குது படியெல்லாம் பார்த்து ஏறணும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு ஏறிட்டு தான் வீடியோ எடுக்கணும். ஏறுறது கூட ஏறிடலாம், இறங்கும் போது தான் எல்லாம் ரொம்ப மெதுவாக இறங்குறாங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். தரிசனம் பார்த்தாச்சா? வந்து தண்ணி பாட்டிலு இல்லை இந்த மாதிரி கடை போடுறவங்க கீழே வந்து இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி 6 மலைக்கு போகணும், 5 மலைக்கு மேலே ஏறணும். நம்ம வந்து ஒரு பேகை மாட்டிட்டு மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ தூரம் யோசிக்கிறோம். நம்ம வந்து இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு டோலிலாம் இங்கெல்லாம் டோலிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. படி வந்து இப்படி தான் ஏறுது. படியோட உயரம் அதிகமாக இருக்கிறனால இப்போ வந்து கிட்டத்தட்ட 20-30 படி ஏறி வந்திருப்போம். இந்த மாதிரி வந்து 1000 படி இருக்குது. 1000 படியை 1 மணி நேரத்தில் கிடக்கிறோமா, 1.5 மணி நேரம் ஆகுதாங்கிறது நம்மளோட வில் பவர் பொறுத்து இருக்கு. பாருங்க, இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே வரைக்கும் இன்னும் படி ஏறும், 1000 படி ஏறும். இல்லை காலையில் வந்து நேற்று நைட்டே எல்லாம் ஏறியிருப்பாங்க. ஏறி காலைல சாமி பார்த்துட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ படி ஒன்றும் பார்த்தீங்கன்னா உயரம் அவ்வளோ உயரம் இருக்குது. அண்ணன் பாருங்க முன்னாடி போயிட்டுருக்காரு. இவ்வளோ வெயிட்டை எடுத்துகிட்டு இந்த வெயிலுக்கு அதுக்கும் பாருங்கள் வெளிச்சம் அவ்வளோ சூப்பராக தெரியுது. படியோட கலரே வந்து மஞ்சள் கலராக இருக்குது. வெயில் படுறதுக்கும் கலரு பார்த்திங்கன்னா ஃபோனில் தெரியுறது மஞ்சளாக இருக்குது. அந்த அண்ணன் பாருங்க ஒரு இடத்துல கூட நிற்கல, ஏறிட்டே தான் இருக்கார். கம்பு ஏறுறதோட இறங்குறதுக்கு தான் தேவை. ஏற்றமே ஏறும் போது கூட ஏறிடலாம், இறங்குறவங்களுக்கு தான் கம்பு ரொம்ப தேவை. பாருங்க கால் இறங்கும் போது இருக்குதுன்னு ஆடும். நான் இப்போ காலையில் எல்லாம் சாமி பார்த்துட்டு இல்லை கீழே இறங்கிட்டு இருக்காங்க. நான் தரிசனம் பார்த்தாச்சேண்ணா. ஒரே சீராக இருக்கணும், ஓடவும் கூடாது, வைக்கவும் கூடாது, நடந்துகிட்டே இருக்கும். ஜி எப்படி இருக்க? ஏற்றுச்சு.
எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான் இனிமேல். இந்த மாதிரி மூங்கில் காடு, இந்த படி போகிறது எல்லாமே இப்படி மூங்கில் காடாக வரும். நானும் வீடியோ பார்த்தது தான். அதுக்கப்புறம் இந்த சமதளமாக வர்றது வரும். வெள்ளையங்கிரி ஆண்டவனுக்கு பயணத்துக்கு ஓம் நமச்சிவாய். அப்பப்போ அப்டேட் ஆயிடும். இந்த அண்ணன் ஏறாருல, அது எவ்வளோ விஷயம். நிற்காம ஏறாரு. என்ன கொண்டு போவாங்க தண்ணி இதெல்லாமா குடிக்கிறதுக்கு? இந்த கோயிலுக்கா? டீ தூள் டீ கடையெல்லாம் இருக்கும். கடையெல்லாம் இருக்குமே. வந்துருக்குமா? டீ கடை எல்லாமே இருக்கு. படி வந்து இப்படி காட்டுறதோட இப்படி காட்டினா முடியும், எவ்வளோ தூரம் இறக்கும். ஓம் நமச்சிவாய். போ போ போ. இப்போதான் வேர்க்க ஆரம்பிக்குது. 50-100 படி ஏறி இருக்குமா? இந்த மாதிரி இன்னொரு 9 மடங்கு இருக்கு. 1000 படி ஏறணும். சரிங்களா? சரி, இவங்கெல்லாம் பாருங்க, இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. ஜி உங்க பேரு? யோகேஷ் ராஜ். யோகேஷ் ராஜ். கீழே வரவர் பாலா. அஜய் பாலா. பாலாவா பாலா முருகனா? அஜய் பாலா. அஜய் பாலா. நம்ம கீழே வந்து நம்மளோட குரு வந்து இவரு சரவணகுமார். அவர் தான் வழிகாட்டி. 2வது முறை. அவர் தான் வழிகாட்டி எங்களுக்கு. சரவணன் இருக்க பயமே. 50 படி இருக்குமா? 100 படி இருக்குமா? 100 படி ஏறி இருக்கும். மூச்சு வாங்குது. எங்க இருந்தாலும் முருகர் துணை எப்பவுமே இருக்குது. சரி, ரைட். அதான் பாலா வராது. இப்படி இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலை இப்படி தான் இருந்திருக்கும். அதில் வந்து அந்த காலத்தில் படி போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். மலை வந்து இப்படி இருந்த மலையை ட்ரை பண்ணி இப்படி படி போட்டிருக்காங்க. நீங்களே கடை வருமா இருக்கீங்க? நீங்களே கடை போடுவாங்க. ஸோ மலைக்கு வந்து இதான் ஒரு பாதி வெளியாட்டம். இதுலேருந்து இப்போ மேலே ஏறணும் மலைக்கு. நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். கீழே ஒரு மாதிரி இந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றாரு. மேலே படி போயிட்டு அப்படி ஒரு இடத்துல நிற்கல. இங்கே கடை போட்ட மாதிரி தெரியலங்க. இல்லை இங்கே இருக்காது. ஒன்று இருக்கும். வெள்ளியங்கிரி ஆண்டவரே சொல்லுங்கள். தென் கைலாயம் என்னும் வெள்ளியங்கிரி மலைக்கு தான் மேலே ஏறிட்டுருக்கோம். சிவனே வந்து அமர்ந்த மலை. இல்லை 7வது மலையில் மேலே சிவபெருமான் இருக்கார். அதோட ஆரம்ப பயணமாக முதல் மலையை நம்ம கடந்துட்டுருக்கோம். முதல் மலையில் வந்து இந்த மாதிரி கல்னாலான படிக்கட்டுகள் இருக்கும். அதுவும் எல்லா படியும் வந்து ஒரே சமமாக இல்லாமல் ஒவ்வொரு படியோட உயரமும் அதிகம் கம்மிங்கிற மாதிரி மாறி மாறி இருக்கும். என்ன காரணம்னா மழை காலத்தில் ஓம் நமச்சிவாய் படியோட அமைப்பு வந்து ஓம் நமச்சிவாய். ஸோ இது முதல் மலையில் ஓம் முருகா 1000 படி மேலே ஏறி தான் அங்கே முதல் மலையில் விநாயகர் இருக்கார், வெள்ளி விநாயகர். அவர் தரிசிச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு மலையாக கடக்கிறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மலை ஏற ஆரம்பிச்சு. மலையை முத மலையவே வந்து நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏற மாதிரி இருந்தது. நீங்கள் டெய்லி ஏறிங்களா? டெய்லி ஏறிங்களா? 4 நாள். என்ன மலைக்கு என்ன கொண்டு போகிறது? கோயிலுக்கு காய்கறி. நீங்கள் உண்மையாகவே ரொம்ப கிரேட்லாம். இது கழிப்பட சேது இல்லை பூசாரி. மலைக்கு ஒரு டெய்லி வந்து வாரத்தில் 4 நாள் மலை ஏறினாரு. ஒரு கீழே 4-5 இடத்துல இறங்கி ஏறிட்டோம். அவரு இல்லை இறங்கிருப்பாரு. நம்ம 100 200 ஸ்டெப்பு தான் ஏறிப்போம். ஓகே, வேர்த்துருச்சு. டெய்லி ஏறுறவங்க. முதல் மலையை நான் காலையில் 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தேன். 9:30 மணி அந்த டைமுக்கு தான் வந்து முதல் மலையே எங்களுக்கு முடிஞ்சுது. வெயிலும் பார்த்திங்கன்னா காலையில் ஏற கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருந்தது. அதனால் வேர்க்கிறது அதிகமாக இருந்துச்சு. பதட்டப்படாமல்
தண்ணி வேணுங்கிற அளவுக்கு குடிச்சிக்கிட்டே ஏறுங்க. தண்ணி மட்டும் குடிக்காமல் இருக்கவே கூடாது. ஏன்னா வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக தலைவலி வரும், மயக்கம் வர மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே குடிச்சிட்டே இருங்க. ஒட்டுக்காவும் குடிக்க வேணாம். தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் மேலே ஏறுறதுக்கு. இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம், வெள்ளி விநாயகர் கோயில் வந்துடாதா அப்படின்னு மனசு ஏங்கும். அப்படியே ஒரு செகண்ட் பார்த்தா நேராக தெரிகிற அந்த இது பார்த்தீங்கன்னா அதுதான் கோயில். வெள்ளி விநாயகர் கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். விநாயகர் கோயில் மேலே, கோயில் மொதல் மலையில் மேலே விநாயகர் இருப்பார். வெற்றிகரமாக சரவணன் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஆமாம். மலை எப்படி இருந்தது? இப்போதான் ஃபர்ஸ்ட் மலை நெருங்கிட்டோம். அந்த கோயில் வந்தா ஃபர்ஸ்ட் மலை க்ளோஸ், அடுத்து ரெண்டாவது மலை ஸ்டார்டிங். சரவணுக்கு எனக்கு தான் ரொம்ப வேர்க்குது. தண்ணி குடிக்கலாம்ல? வேர்த்தாதான் இல்லை, எனக்கு ரொம்ப வேர்க்குண்ணா. தலைவருக்கு வேர்க்கவே இல்லை பார்த்து. மூஞ்சி முகம் வேர்க்கலையே அவரு. மலையை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே தெரியும், படி கிடையாது. ஆனால் அந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து உயரம் அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும், மாறி மாறி ஏறுற மாதிரி இருந்தது. ஸோ மலையில் விநாயகர் கோயில் பக்கமாக வந்து விநாயகரை அடுத்து தரிசிக்க போகிறேன். தரிசிச்சுட்டு அப்படியே மலையை வந்து ஏறணும். மலை ஏற்றமே வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த செங்குத்து ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா 3, 4வது மலை வரைக்குமே இந்த உயரம் அப்படியே ஏறிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து மனசில் வந்து கொஞ்சம் தூரம் தான் இப்படி கல் ஸ்டெப்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சமமாக ஏறிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா 4வது மலை வரைக்கும் இந்த உயரத்தை வந்து நீங்கள் தாண்டிகிட்டே இருக்கணும். அதாவது உயரத்தை வந்து ஏறணும். கீழே இறக்கம் இருக்கும், இறக்கத்துலேருந்து நீங்கள் உயரம் போக போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ரீச் ஆகிடுச்சு. சரவணா நீங்கள் என்ன டேட்டு? 9, 8? 9. நீங்கள் பாருங்கள் 9ஆம் தேதி இன்னும் கடை வரல. நாங்கள் வந்து சாமானம் போட்டிருக்காங்க. மலை விநாயகர் கோயில். ஓ, அங்கே கடை இருக்கா பக்கத்தில்? மோர் கொடுக்குறாங்களாட்டுக்கு? மோர் கொடுக்குறாங்க. வாங்கிக்கலாமா? ஃப்ரீயா இல்லை அவ்வளோ வருமா? இல்லை, கடை வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து கடை வந்துடும். ஏறுறவங்களுக்கு எல்லாமே மேலே வந்து தண்ணி, மோர், இப்போவே மோர், வெள்ளரிக்காய் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டீ வந்துடும்ல, எல்லாமே அது கடை போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே மக்களே, இந்த மலையில் இந்த வீடியோ எடுத்த வரைக்கும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே லென்த் இருக்குது வீடியோ. அவ்வளோ தகவல் இருக்குங்க. மலைக்கு ஏறும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஒரு 10 செகண்டு 20 செகண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்த வீடியோவே அவ்வளோ இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒவ்வொரு இடமா உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 2 வீடியோவும் சீக்கிரம் வந்துடும். இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு மேலே மலை அந்த வெள்ளி விநாயகர் கோயில் வரைக்கும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து 2வது மலை, 3வது மலைங்கிறது ஒவ்வொரு மலையாக காட்டுறேன். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு பயணம். இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசித்து வந்தீங்கன்னா வாழ்நாளில் ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியான ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசுக்கு வந்துடும். அதாவது சாதனைங்கிறது மேலே வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்தோம், ஒரு மன நிறைவான ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 2வது மலையிலேருந்து நான் ஏறுறதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறேன். இப்போ மலையில் இங்கே வெள்ளி விநாயகர் கோயில் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த நடந்த வீடியோ போடுறேன். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்தடுத்ததில் வந்து நிறைய தகவல் இருக்குது, நீங்கள் வீடியோ பாருங்கள். மேலே வந்து மலைக்கு போன வீடியோவும் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பல தகவல் வந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு இந்த முறை விநாயகர் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிக்க போனதுனால எனக்கு வந்து ரொம்ப அனுபவமே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரி, 2வது மலை ஏறி வந்துட்டோம். மலையில் அவ்வளோ தூரம் வந்து படி இருந்தது. இருந்தாலும் முருகரையும் வெள்ளிங்கிரியும் ஆண்டவரையும் நினச்சி மலை ஏறினதுனால ஏறின களைப்பே தெரில. 2வது மலை இந்த மாதிரி சமகாலமாக இருக்கும். இதுக்கப்புறம் 2, 3ன்னு ஒரு மலையாக ஏறி போகணும். மொத்தம் 7 மலை இருக்குது. வாங்க அப்படியே ஒன்றா எடுத்தேன். சாப்பாடு தண்ணியில் வாப்பான்ருக்கா. கீழே வந்து காலையில் 7:30 மணிக்கே கீழே அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சூடாக வெண்பொங்கல் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு வந்து கீழே அன்னதானம் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சது. ஆனால் வெண்பொங்கல் சூப்பராக இருந்தது. 7:30 மணி அதுவும் நல்லா சூடாக வெண்பொங்கல் கொடுத்தது. எல்லாருமே சாப்பிட்டு தான் மலை ஏறிட்டுருக்கோம். ஆனால் வேர்க்கிறது வந்து மலையில் நல்லா வேர்க்குது. தண்ணி ஓரளவுக்கு இப்போ ஏறினோடனே நல்லா பிடிச்சிக்கணும். தண்ணி அந்தளவுக்கு கொண்டு வந்துருங்க. ஏன்னா தண்ணி தான் முக்கியம்.
வேர்க்கிறது ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கனால தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ வாங்க அப்படியே போய் ஆண்டவரை தரிசிக்கலாம்.